இன்னைக்கு உன் கை பிரகாசமா ஜொலிக்குது. என் மருமக மைத்திலியோட கையா இது? நல்லா இருக்கு அண்ணி. இது சொத்த தங்கம் தானே? இல்ல இல்ல, வெள்ளியில செஞ்சிருக்காங்க. உன்ன மாதிரி முட்டாள் நம்பணுங்கிறதுக்காக தான் இது தங்கமா மினிட்டு இருக்கு. உண்மையிலேயே இது வெள்ளிதான். அத்தை, அது இது அவர் தான் வாங்கிட்டு வந்தாரு. ஜெய்ப்பூருக்கு போனார்ல. இப்பதானே புரியுது. ஜெய்ப்பூர்ல இருந்து வளையல் வரணுங்கிறதுக்காக தான் உன்னோட கை ஏங்கிட்டு இருந்ததுன்னு நினைக்கிறேன். அத்தை, அது இந்த வளையல நான் அவர்கிட்ட வாங்கி. பரவாயில்ல, இருக்கட்டும் இருக்கட்டும். எனக்கும் ரொம்ப சந்தோஷம்தான். ஜெய்ப்பூர்ல இருந்து வாங்கிட்டு வந்தது யாருக்காவது பயன்படணும்ல. சாப்பிடுங்க, எல்லாரும் சாப்பிடுங்க. ஒரு விஷயம் சொல்லட்டுமா மாமா? அது இங்க இருக்கிற எல்லாரும் சாப்பிட்டு முடிக்கட்டும். அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். உள்ள போ மைதிலி, பைத்தியம் மாதிரி வளராத. அண்ணா, ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கலாம். அதனாலதான் அண்ணி வாயை திறந்திருக்காங்க. பேச விடுங்களா அவங்கள, என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சுராஜ், விடு, அவ சொல்லட்டும். இன்னைக்கு ஒரு நாளாவது தயவு செஞ்சு என்ன பேச விடுங்க. ஹாத்தியாடா அந்த பொண்ணு. புருஷனையே எதிர்த்து பேசுற அளவுக்கு வந்துட்டா? உனக்குள்ள அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? இன்னைக்கு 2ல 1 பார்க்கணும்னு முடிவு பண்ணிருக்கல. அது நான். நீங்க எதுவும் பேச வேண்டாம். உள்ள போய் எல்லாத்தையும் பேசிக்கலாம். அம்மா, அப்பா, 2 பேரும் உள்ள வாங்க. சரிப்பா. டேய் தம்பி, உட்காரு. எந்த விஷயமா இருந்தாலும் இங்கேயே சொல்ல சொல்லு. அதுக்காக இவங்க உள்ள வர வேண்டாம். வீட்டு விஷயத்தை பத்தி தானே அது பேச போகுது. உங்க அம்மாவுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. யாருக்கும் தெரியாம அவங்க எந்த விஷயத்தையும் பேச மாட்டாங்க. எங்க யாருக்கும் தெரியாம உங்க 2 பேருக்குள்ள அப்படி எந்த ரகசியமும் இல்லை. நான் சொன்னதுல தப்பு இல்லையே? ஒருவேளை உன் பொண்டாட்டிக்கு சொல்றதுக்கு விருப்பம் இல்லையா? கேட்டு சொல்லு. உங்க குடும்பத்து ஆளுங்களா எங்களையும் பார்க்க சொல்லு. யாரும் ரூமுக்குள்ள போக வேண்டாம். எப்படிப்பட்ட ரகசியமா இருந்தாலும் எல்லாருக்கும் தெரியற மாதிரி தான் பேசும். மாமா, உங்களுக்கும் தெரியும், அத்தைக்கும் தெரியும். இன்னும் ஒரு 2 மாசம் போச்சுன்னா எங்களுக்கு கல்யாணமாகி 5 வருஷம் முடிய போகுது. அதுக்கு உனக்கு பென்ஷன் வேணுமா? அப்படியெல்லாம் இல்லைங்க அத்தை. இந்த 5 வருஷத்துல எவ்வளவோ வைத்தியம் பண்ணி பார்த்தாச்சு. என்னால அம்மாவாக முடியல. எல்லா டாக்டரும் என்ன செக் பண்ணியாச்சு. பத்தாததுக்கு எவ்வளவு சாமியார், மாயம், மந்திரங்கள் எல்லாத்தையும் நாங்க பண்ணி பார்த்தாச்சு. ஆனா இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் கூட எனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான எந்த அறிகுறியும் தெரியல அத்தை. ஒவ்வொரு நாளும் என் மனசுக்குள்ளேயே நான் அழுதுகிட்டு இருக்கேன். வெளியில உங்ககிட்ட சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். இனிமே என்னால குழந்தைய பெத்துக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு.
என்ன இந்த உலகத்துல படைச்ச அந்த ஈஸ்வரனு இதுதான் என் விதின்னு என் தலையில எழுதி வச்சுட்டாரு. இங்க பாருமா, அழாதம்மா. இந்த மாதிரி எல்லாம் தைரியத்தை இழந்துடக்கூடாது. அதுக்குன்னு கால நேரம் வருமா? நிச்சயமா இதுக்கு ஏதாவது ஒரு வழி பிறக்குமா? ஒரு வழி பிறந்திருக்கு மாமா. இப்பதான் ஒரு வழி பிறந்திருக்கு. நல்லா யோசனை பண்ணிதான் இந்த முடிவு எடுத்தேன். அப்படியா? என்ன அது? அத்தை, அது வந்து அது என்ன முடிவுன்னா, அது வந்து என்னால ஒரு குழந்தைய பெத்துக்க தான் முடியாது. அதுக்கு பதிலா ஒரு குழந்தைய தத்து எடுத்துக்கலாம்ல. அத்தை, அது வந்து நான் ஒரு அநாத ஆசிரமத்துக்கு போயிட்டு வந்தேன். அத்தை, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சட்ட ரீதியா எல்லா விஷயங்களையும் முடிச்சதுக்கு அப்புறம் 6 மாசத்துக்குள்ள குழந்தைய தத்து எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க. எந்த குழந்தைய வேணாலும் எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்ல அத்தை, 5 வருஷமா எனக்கு குழந்தை இல்லைங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியும் அத்தை. அது மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்தை பத்தி சொன்னது அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அத்தை, இன்னொரு விஷயம், நான் போய் அநாத ஆசிரமத்துக்கு போய் குழந்தைகளோட போட்டோ எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். பாருங்க அத்தை. இந்த குழந்தைகள்ல உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த குழந்தைய நம்ம தாராளமா தத்து எடுத்துக்கலாம் அத்தை. நான் ஒரு குழந்தைய பார்த்து வச்சுட்டு வந்திருக்கேன் அத்தை. அந்த குழந்தையோட முகம் பார்க்கிறதுக்கு இவர் முகம் மாதிரியே இருக்கும். அதோட கண்ணு இவர் மாதிரியே இருக்கும். அதுக்கு என்ன பேர் வைக்கணுங்கிறத கூட நான் முடிவு பண்ணி வச்சுட்டேன் அத்தை. ஆனா உங்களுக்கு அந்த பேர் பிடிக்கலன்னா நீங்க ஏதாவது பேர் வைங்க அத்தை. உனக்கு பைத்தியம் எதுவும் பிடிச்சிருக்கா? அத்தை, நான் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். இந்த ஒரு தடவை நல்லா யோசனை பண்ணுங்க அத்தை. நீ சொன்னபடியெல்லாம் கேட்பேன்னு கனவு கண்டியா? எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயே வந்து இப்படி பேசுற? இப்பேற்பட்ட என் குடும்பத்துக்கு எங்க இருந்தா ஒரு குழந்தை வாரிசா வரணுங்கிறியா? என் குடும்பத்தோட ரத்தம் ஓடாத எந்த ஒரு குழந்தைக்கும் இந்த வீட்டோட உரிமையை எப்படி கொடுக்க முடியும்? இந்த வீட்டோட வாரிசை எப்படி ஏத்துக்க முடியும்? இன்னொரு தடவை இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட வந்து பேசணும்னு நினைச்ச அப்புறம் உன்னையே இந்த வீட்டுல இருக்க முடியாத அளவுக்கு நான் செஞ்சிருவேன். உன்னோட கையாலாகாத தனத்தை மறைக்கிறதுக்கு யாரோ பெத்த குழந்தை இங்க வரக்கூடாது. மோகினி, நீ இவ்ளோ தைரியமா வந்து என்கிட்ட பேசுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. ஆனா நீங்க எனக்காக நான் சொன்ன விஷயத்தை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இத செய்யறதுல என்ன தப்பு இருக்கு அத்தை? உலகத்துல என்ன மாதிரி குறை உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களால குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு தெரிஞ்சும் இப்படிதான் ஆசிரமத்துக்கு போய் குழந்தைய தத்து எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்ல அத்தை, நம்ம பார்வதி இருக்கால, அவளை கூட அவங்க அத்தை தான் தத்து எடுத்து வளர்த்தாங்க.
நான் சொன்னது பொய்யா இருந்தா நீங்க அவளையே கேளுங்க.